நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம். இன்னைக்கு நாம ஏற்கனவே அறிவிச்சபடி நம்மளுடைய கண்ணன் டாக்ஸ்ல அரசியல் அரங்கம், அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முதல் நாள்னால நாம இந்த காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். வழக்கம் போல இரவு நாம இந்த நிகழ்ச்சியை எப்பயும் போல 8 மணிக்கு நாம ஆரம்பிச்சு தொடர்ச்சியா நடத்த இருக்கிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரை நாம என்ன வச்சிருந்தோம்? துவைச்சு காய வைக்கிறோம். இது கேள்விக்கான பதில் அல்ல, பதிலுக்கான கேள்வி. இதுதான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. சரி, எதனால நாம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சோம்? சரி, நாம என்ன பேச போறோம்? இல்ல பெரிய பெரிய தலைவர்களுக்கு உண்டான பதில சொல்ல போறோமா, இல்ல ஒரு கட்சிய சாட போறோமா, இல்ல நம்ம எந்த எந்த விதமான நம்ம நிகழ்ச்சியா இதை கொண்டுட்டு போக போறோம் அப்படிங்கிறது நாம இந்த யூடியூபர்ஸ் மற்றும் இந்த டிவி டிபேட்ல உட்கார்ந்து இருக்கிற நடுநிலையாளர்கிற போர்வையில ஒரு நரேஷன் செட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தியாக தான் இந்த நம்ம நிகழ்ச்சிய தொடர்ச்சியா நம்ம செய்ய போறோம். சரி, இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியா சகோதரர் சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுக கட்சியை பற்றியும் அதனுடைய பொதுச் செயலாளர் பற்றியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஆக்ரோஷமா கொடுத்திருந்தாரு. சரி, அப்ப அந்த சவுக்கு சங்கர்னா யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே தெரியும். இருப்பினும் அந்த சவுக்கு சங்கரனுடைய உண்மையான முகத்திரையை நாம பொதுமக்கள்கிட்ட தோல்விச்சு காட்டணும்னு நாம் நினைக்கிறோம். சகோதரர் சவுக்கு சங்கர் அவர்களே, நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா அன்னைக்கு பேட்டியை சொல்லியிருந்தீங்க. நான் அன்னைக்கே ஒரு பதிவு போடலான்னு தான் நினைச்சேன். இருப்பினும் நாம இந்த ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல இருந்து நாம அரசியல் பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுனால நான் அன்னைக்கு எதுவும் பேசல. இன்னைக்கு உங்களுடைய உரையில இருக்கிற சில விஷயங்களுக்கு நான் கேள்வியாவே என்னுடைய பதில் உரையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க யாரு? இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன சொன்னீங்க, என்னென்ன செஞ்சீங்க, எல்லாமே காணொலியாவே இருக்குது. நாம ஒன்றும் புதுசா எதுவும் கண்டுபிடிச்செல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பு வெறுப்புக்காகவும் உங்களுக்கு இருக்கிற சில பயன்களுக்காகவும், அது பொருளா இருக்கும், இல்ல சூழ்நிலையா இருக்கும், ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்தோ இல்ல பயனை அடைஞ்சியோ நீங்க எந்த மாதிரி சில விஷயங்களை செட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க ரெண்டு விதமாவே நம்ம இதில் பிரிக்கிறோம். நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் சைட்ல இருந்திருந்தா நீங்க என்ன பேசியிருப்பீங்க அப்படிங்கிறதும், இப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதையும் நாம இத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த போறோம். அந்த தெளிவுனுடைய முடிவு சரியா இல்ல நாம பேசுற சரியா இல்லையாங்கிறத மக்களே முடிவு பண்ணிட்டோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வரோம். அன்னைக்கு நீங்க பேட்டி கொடுக்கும்போது முதல் நரேஷன் 1 நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? திமுக அதிமுக ஒன்னு சேர்ந்துக்கிட்டு இப்ப தற்போது ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியினுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க. சரி, அந்த குற்றச்சாட்டப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த வார்த்தையை மட்டும் இப்ப நான் சொல்றேன். அதிமுக திமுக சேர்ந்து எப்படிப்பா நீங்க ஆட்சியை கலைக்கலாம்னு முடிவு பண்றீங்க? ஒரு 1.25 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. எதிர்கட்சி ஆகிய நீங்களெல்லாம் ஒரு பக்கமா நிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சிறுமப்படுத்தி சொல்றீங்களே சவுக்கு சங்கரண்ணா. 1.25 லட்சம் கோடி பேர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு சொன்ன நீங்க ஏன் மீதி இருக்கிற 3.5 கோடி பேரும் எதிர்கட்சி பின்னால் நிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லல? இதுதான் நீங்க நரேஷன் செட் பண்றதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க ஒருத்தர் கட்சி சார்பா பேசுங்க, தப்பு இல்லை.
இன்னொரு கட்சிக்கு ஆர்டர் போடுற அந்த தகுதி உங்களுக்கு யாரு கொடுத்தது? யாருமே உங்களுக்கு அந்த தகுதி கொடுக்கல. எனவே 1.25 லட்சம் கோடி பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க. இது உலகத்துக்கே தெரியும். நீங்க என்ன புதுசா கண்டுபிடிக்க கிடையாது. எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கிற நீங்க, இதே நீங்க இபி அன்னார் அவர்கள் பக்கம் இருந்து பேசினா என்ன தெரியும் பேசியிருப்பேன்? திரு ஆளுங்கட்சியினுடைய முதல்வர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி நீங்க வெறும் 1.25 லட்சம் கோடி மக்களுடைய ஓட்டு மட்டும் தான் பெற்று, அதுவும் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்கு 3.5 கோடி ஓட்டு விழுந்திருக்குது. அதனால நீங்க சரியான முறையில ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான முகம் அப்படின்னு சொல்லி இந்த நரேசன் 1க்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நீங்க பேசின நீங்க இப்பயே இதே வந்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஆதரவா பேசியிருந்தா நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எப்படி நீங்க உடைச்சி வாங்க உங்களுக்கு ஆதரவா திருப்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால பொதுமக்கள் வந்து நீங்க இதை சீர்தூக்கி கவனிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஆசாமிங்க எதை வேணுமாலும் பேசுவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட தான் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, அப்ப இவங்க சொல்றது எல்லாமே சரி அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மிக மிக தவறான கண்ணோட்டம். சங்கர் அவர்களே, உங்களை யாருமே அந்த மாதிரிலாம் நினைக்கல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸா சேர்ந்திருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்கிறீங்க? ஒரு நரேசன், அதிமுக அழிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து இன்னைக்கு அதிமுக தான் இருக்கிறாங்க சங்கர் அவர்களே. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நரேசன் செட் பண்றதெல்லாம் உங்களுக்கு வேணா அது ஒரு பெருமையா இருக்கலாம். ஆனா அதிமுக தொண்டை எவனுமே உங்களை ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி பொதுமக்களும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எப்படி இருந்தானே மாத்தி மாத்தி பேசுவீங்க அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த பேச்சினுடைய உரையில் நடுவுல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க. சில முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட வந்து அண்ணன் பொதுச் செயலாளர் வந்து சொன்ன மாதிரி, எப்படி எப்பெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, நமக்கு வந்து திமுக ஆதரவு தருது, நாம ஆட்சி அமைக்கலாம், வெளியில இருந்து ஆதரவு தராங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியும் அண்ணன் சொன்ன மாதிரியும் அதை கேட்டுட்டு அவங்களாம் ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆகிட்டு, ஐயோ நாம வந்து அதிமுக வந்து திமுகவினுடைய எதிர்த்து தான் நம்ம அந்த கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உடனே டிவிகேவுக்கு போய் ஆதரவு கொடுத்த மாதிரியும். சரி, நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்க அந்த இதுல உரையில நீங்க பேசுனீங்கல்ல, என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி அண்ணனுடைய இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்மளால ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணி நாம வந்து டிவிகேவுக்கு ஆதரவு பண்ணி நாம வந்து மந்திரி ஆயிடலாம், ஒரு 15 மந்திரி தராங்க, நீங்க சொன்னதுதான், எனக்கெல்லாம் தெரியாது, உங்களுடைய கூற்று தான். அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிகள் சொல்றாங்க. உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணாங்க, அதுக்குண்டான ஆளுங்கட்சி மந்திரிகளை போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ரைட்டு. இப்ப இதுக்கே நான் ஒரு பதில் சொல்றேன். அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, புரட்சி தலைவி அம்மா ஆன்மாவே உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஆளுங்கட்சிக்காக நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கல்ல, ஓகே, ஒரு சின்ன இடையூறு, நான்